இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் நடக்கிற சம்பவங்களை அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கிறவைகளில் முக்கியமாக 3 அடையாளங்களாக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, உலகத்தில் நடக்கிற அடையாளங்கள். 2, யூத ஜனத்தின் மத்தியில் நடக்கிற அடையாளம். 3, சபையில் நடக்கிற அடையாளம். இந்த சபையில் நடக்கிற அடையாளங்களில் ஒரு காரியத்தை இந்த வீடியோவின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இது IAGM எக்கோ. இந்த வீடியோ காண்கிற யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சபையில் நடக்கிறதான அடையாளத்தில் ஒரு அடையாளத்தை குறித்து இதுக்கு முன்னே அப்லோடு செய்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். சபையில் நடக்கிறதான அடையாளங்களில் 2வது அடையாளம் விசுவாச துரோகம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2 காரியங்களை எடுத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1, விசுவாச துரோகம். 2, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். இந்த விசுவாச துரோகமும் கேட்டின் மகனாகிய பாவ மனிதன் வெளிப்பட்டல்லாமல் அந்த நாள் வராது. எந்த நாள் வராது? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நாள் வராது. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவ்விடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. 2, நாம் அவ்விடத்தில் சேர்க்கப்படுதல். இந்த 2ம் சேர்ந்துதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகை சம்பவிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியம் சம்பவிக்க வேண்டும். 1, விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும். 2, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்காது என்று பவுல் மிக தெளிவாக திட்டமாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். வருகைக்கு முன்னே இந்த விசுவாச துரோகத்தை குறித்து லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இப்ப இயேசுவும் அதை உறுதிப்படுத்துகிறார். மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் காலத்தில் விசுவாசத்தை சபைகளில் கண்டுகொள்ள முடியாது. விசுவாசிகள் இருப்பார்கள், ஆனால் அநேகரில் விசுவாசத்தை கண்டுகொள்ள முடியாது. பரிசுத்தவான்கள் இருப்பார்கள், அநேகரில் பரிசுத்த வாழ்க்கையை காண முடியாது. ஆவிக்குரியவர்கள் இருப்பார்கள், ஆனால் அநேகரில் ஆவிக்குரிய அனுபவங்கள் காண முடியாத காலமா இருக்கும். தேவ பக்தி உள்ளவர்கள் இருப்பார்கள், ஆனால் தேவ பக்தி அற்ற அநேகரை இந்த காலத்தில் காண முடியும். அதனால் பவுல் சொல்கிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று பவுல் தெளிவாக எழுதுகிறார். கிருபை வரங்கள் உள்ளவர்கள் இருப்பார்கள், ஆனால் கிருபை வரங்கள் அதிகமாய் வெளிப்படாத காலங்களாக இருக்கும். இனி தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் இருப்பார்கள், ஆனால் சத்திய வசனத்தை அதனுடைய பத்திய உபதேசங்களை பிரசங்கிக்கிறவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் குறைவாகவே காணப்படுவார்கள். சுருங்க சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக விசுவாசத்தை கண்டுகொள்ள முடியாது என்று இயேசு சொன்னார். பவுல் சொல்லுகிறார், விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும். இந்த விசுவாச துரோகம் என்பதற்கு ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் 2 பதிப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பதிப்பில் விசுவாச துரோகத்துக்கு ஃபாலிங் எவே என்ற வார்த்தையும், வேறொரு பதிப்பில் அப்போஸ்டசி என்றதான ஆங்கில வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்டசி என்றதான வார்த்தை அதன் மூல மொழியாகிய கிரேக்க மொழியில் அப்போஸ்டசியா என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்டசியா என்ற வார்த்தையில் இருந்துதான் அப்போஸ்டசி என்ற ஆங்கில வார்த்தை வந்தது. இந்த அப்போஸ்டசியா என்றதான வார்த்தைக்கு அதுக்கு முன்னே உள்ள பிரிஃபிக்ஸில் அப்போ
என்றுள்ள 3 எழுத்து இருக்கிறது. APO, அப்போ. இந்த அப்போ என்ற வார்த்தைக்கு எவே ஃப்ரம் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய லிட்டரல் மீனிங் அளவிட்டால் தெளிவான பொருள் என்னவென்று சொன்னால், ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ஏ ப்ரீவியஸ் ஸ்டாண்டிங் என்று சொன்னால், முன்னாலே அவர்கள் நிலை நின்ற அனுபவத்திலே இருந்து விட்டு மாறி போகிறது என்றதான அர்த்தத்திலாகும் அப்போஸ்டசியா என்றதான கிரேக்க வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சாதாரண நிலையில் அப்போஸ்டசியா என்றதான வார்த்தைக்கு விட்டு போகுதல், மாறி போகுதல், கலகம் பண்ணி மாறி போகுதல், விட்டு போகுதல் என்றதான அர்த்தம் எல்லாம் இந்த அப்போஸ்டசியா என்றதான வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச துரோகம் என்று சொல்வது கர்த்தரை விசுவாசித்து தேவனை விசுவாசித்து கொஞ்ச நாட்கள் நிலைநின்ற பிறகு தேவனை விட்டு கிறிஸ்துவை விட்டு பின்மாறி அவரை மறுதலித்து போகிற ஒரு காலகட்டம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சம்பவிக்கும். அந்த சம்பவிக்கிற விஷயம்தான் விசுவாச துரோகம். இந்த விசுவாச துரோகம் சபைகளுக்குள் நடக்கும் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. விசுவாச துரோகத்துக்குள்ள அடையாளங்கள் என்ன? இந்த வீடியோ மூலமாக 4 கூட்டம் காரியங்களை விசுவாச துரோகத்திற்கு எடுத்துக்காட்டாக உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். விசுவாச துரோகத்தின் முதலாவது அடையாளம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி அவிசுவாசம் உள்ளவர்களாய், தேவனோடுள்ள விசுவாசத்தை விட்டு, கிறிஸ்துவோடுள்ள விசுவாசத்தை விட்டு, தேவ பக்தியோடுள்ள விசுவாசத்தை விட்டு மறுபடியும் அவிசுவாச வாழ்க்கை நேராய் போகிற பொல்லாத இருதயம் உடையவர்களாக கடைசி நாட்கள் ஜனம் மாறுவார்கள், சபைக்குள் காணப்படும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதுகிறார். சத்திய தேவனை விட்டு கிறிஸ்துவை விட்டு விலகி போன அநேகரை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது எடுத்துக்காட்டு சாலமோன் ராஜா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் சாலமோன் வயது சென்றபோது அவருடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த வசனங்களில் இஸ்ரவேல் ஜனத்தை ஆட்சி செய்த 3வது ராஜாவாகும் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் ராஜா அநேக மனைவிகளை அவன் விவாகம் பண்ணியிருந்தான். அந்த மனைவிகள் ஜீவனுள்ள தேவனை விட்டு சாலமோன் இருதயத்தை வழி விலக பண்ணி அந்நிய தேவர்களை ஆராதிக்கும்படியாக அவன் இருதயத்தை சாய பண்ணினார்கள். அவன் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் அவனுக்குள்ளே கடந்து வந்தது. சாலமோன் ராஜா தேவனுடைய வாக்குத்தத்தின்படி பிறந்தவன். 2, அவன் தேவனுடைய தரிசனத்தை கண்டவன். 3, தேவனிடத்திலிருந்து அவன் விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய ஞானத்தையும் கிருபையையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டவன். அவனை போல ஒரு ஞானி அதுக்கு முன்னாகவும் இல்லை, பிற்பாடும் இல்லை. இந்த சாலமோன் ஞானி தேவனை பற்றும் விசுவாசத்திலும் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பதிலும் உத்தமமாயிருந்தவன். மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தை 7 வருடமாக அவன் கட்டி முடித்தவன். மட்டுமல்ல,
அந்த தேவாலயத்தில் பிரசங்கபீடத்துமே நின்று கொண்டு தேவனோடு ஜெபித்த போது, விண்ணப்பித்த போது, பரலோகத்தில் இந்த அக்கினி இறங்கி பலியை பட்சிக்கும்படியாக இடையானது. பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கி பலியை பட்சிக்கத்தக்கதாக நிலையில் தேவனுடைய கிருபை சாலமோனுக்கு உண்டாயிருந்தது. மட்டுமல்ல, தேவனுடைய அன்பினால் நிறைந்தவனாய் மாறின போது அவன் உன்னத பாட்டு புஸ்தகத்தை ஆவின் நிறைவினால் எழுதினவன். மட்டுமல்ல, அவன் மத்திய வயது ஆனபோது தேவன் கொடுத்த ஞானத்தினால் நிறைந்தவனாய் நீதிமொழிகள் புஸ்தகத்தை அவன் எழுதும்படியாக முடிந்தது. இப்படி தேவ கிருபை உள்ள, தேவ பயம் உள்ள, தேவ பக்தி உள்ள சாலமோன் ஞானி அவனுடைய மனைவிகளின் சூழ்ச்சிகளினால் ஜீவனுள்ள தேவனை விட்டு அவனுடைய இருதயம் மாறி அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவர்களுக்கு பலி செலுத்தும்படி அவனுடைய இருதயத்தை அவருடைய மனைவிகள் சாய பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில வந்தது விசுவாச துரோகம். ஜீவனுள்ள தேவனை விட்டு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் கடந்து வந்து அவன் தேவனை விட்டு மாறி அந்நிய தேவர்களுக்கு ஆலயங்களை கட்டி அவன் தூபம் காட்டி அவன் பலிகளை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச துரோகம் சாலமோனின் வாழ்க்கையிலையும் சம்பவித்தது. இனி இரண்டாவது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரையுள்ள வசனங்களில் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ளத்தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்து தேவவசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். பவுல் தமது முதலாம் மிஷனரி யாத்திரையில் பாப்போ பட்டணத்தை கடந்து வருகிறார். அந்த பட்டணத்தில் பர்யேசு என்று பேருள்ள ஒரு யூதன் இருக்கிறார். இந்த யூதனை குறித்து 2 தனித்தன்மைகள் எடுத்து சொல்லப்படுகிறது. ஒன்று, அவன் மாய வித்தைக்காரன். 2, கள்ளத்தீர்க்கதரிசி. இந்த பட்டணத்தில் விவேகமுள்ள அதிபதியாயிருந்த செர்கியு பவுலை பர்னபாவையும் கூப்பிட்டு சுவிசேஷம் கேட்கும்படி ஆசையாயிருந்த போது இந்த பர்யேசு என்ற பெயர் கொண்ட மாய வித்தைக்காரன் செர்கியு பவுல் என்று சொன்னதான அதிபதியோடு கூட இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலிருந்து பவுல் சொல்லுகிற சுவிசேஷத்தை விட்டு வழிவிலக பண்ணினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுல் அந்த பர்யேசு என்று சொல்லுகிற மாயவித்தைக்காரனை கடிந்து கொண்டு தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் கடந்து வந்தது என்று நமக்கு காண முடியும். அநேகர் ஜீவனுள்ள தேவனை அறியவும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்ளவும் ஞானஸ்நானம் எடுக்கவும் ஆவியிலும் உண்மையிலும் தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய ஆலயத்தில் போகவும் தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் தேவனுடைய நாம் மகிமைக்கென்று வாழவும் விருப்பமுள்ளவர்களாய் ஆசையோடு இருந்தாலும் அநேகர் அவர்களை அந்த நிலைமையிலே போக விடாமல், தீர்மானம் எடுக்க விடாமல், தேவனை சேவிக்க விடாமல், ஆராதிக்க விடாமல், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விடாமல் அவர்களை தடுத்து மாற்றி விடுகிறார்கள் என்று நமக்கு காண முடியும். அது இந்த காலகட்டத்தில் ஏராளமாக சபைகளுக்குள் காணப்படுகிறது. அநேகர் ரட்சிக்கப்படும்படி அநேகர் விரும்புகிறதில்லை. குடும்பங்களிலாயிருந்தாலும் மற்ற இடங்களிலாயிருந்தாலும் தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ள, ஞானஸ்நானம் எடுக்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போக, சிலர் தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவர்கள் தீர்மானம் எடுக்க, சிலர் குடும்பத்துக்கு உள்ளே உள்ளவர்களாயிருந்தாலும் சொந்தக்காரர்களாயிருந்தாலும் மற்றவர்களாயிருந்தாலும் நீ அப்படியெல்லாம் போகக்கூடாது என்று சொல்லி அவர்களை தடுத்து விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணி தேவ கோபாக்கினே அடையும்படி அவளை காணக்காரராய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது விசுவாச துரோகம்.
இப்படிப்பட்ட அனுபவங்கள் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாலே சபைகளுக்குள் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது இந்த காலகட்டத்தில் பகல் வெளிச்சம் போல நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் இன்றைக்கு கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் இதே அனுபவத்தை அவர்கள் அனுபவித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருக்கென்று வாழும்படியான விசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்கு இருக்குமாயின் வேறு யாருடைய வற்புறுத்துதலோ தடைகளோ இருந்தாலும் அதெல்லாம் கவனம் வைக்காமல் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் சித்தத்திற்காக அவருக்கென்று வாழும்படி, அவருக்கென்று உழைக்கும்படி, அவருக்கென்று ஊழியம் செய்யும்படி சமர்ப்பிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். மூன்றாவது ஒரு உதாரணம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள் உடையதாயிருந்தது. வலுசர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின இதயத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயமாற சொஸ்தம் அடைந்த முந்தின மிருகத்தை, பூமியை, அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமி மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடப்பித்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது 2 மிருகங்களை குறித்து காண முடியும். ஒன்று சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற மிருகம், அது அந்தி கிறிஸ்து என்று நமக்கு தெரியும். இனி 2வது மிருகம் 11ஆம் வசனத்தில் அது பூமியில இருந்து எழும்பி வருகிறது. இந்த பூமியில இருந்து எழும்பி வருகிற மிருகம் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிற இந்த மிருகம் செய்வது ஒன்று, அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்தை வணங்கும்படி அவர்களை தூண்டிவிட்டு கொண்டிருந்தது. 2, இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம் பெரிய பெரிய அற்புதங்களை சொன்னால் வானத்திலிருந்து அக்கினி இறக்கத்தக்கதான அற்புதங்களையும் செய்தது. 3வது, இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபம் உண்டாக்க வேண்டும் என்று பூமியில் உள்ள எல்லா கொடிகளுக்கும் சொன்னது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் எழும்பி வருகிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவனை குறித்து வேதத்தில் நல்லாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பானவன், பார்த்தால் ஆட்டுக்குட்டி ஆனா கள்ள தீர்க்கதரிசி. இந்த ஆட்டுக்குட்டி ஒப்பானவன் என்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது ஒரு உதாரணத்தை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் என்று இயேசு சொன்னார். பார்வைக்கு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான ஒரு கள்ள தீர்க்கதரிசி, ஆனால் உள்ளத்திலேயோ அவன் பட்சிக்கிற ஓனாய் என்று இயேசு முன்னறிவிப்பு கொடுத்தது போலத்தான் இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. பார்த்தால் ஊழியக்காரன், பார்த்தால் விசுவாசி, பார்த்தால் தீர்க்கதரிசி, பார்த்தால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன், ஆனால் உள்ளத்தில் அநேகரை வழிதவற பண்ணுகிற அனுபவங்கள், எதிர் கிறிஸ்துவுக்கு அவனை வணங்கும்படி செய்யும்படி அவனை தூண்டி விடுகிறவர்களாய் பலரும் இருக்கிறார்கள். இவர்கள் ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்ற வேஷத்தில் ஒருவேளை ஏராளமான அற்புத அடையாளங்களை கூட அவர்கள் செய்யலாம். பார்த்தால் ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று இவர்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படி, அவருடைய முத்திரையை தரித்துக் கொள்ளும்படி அவளை தூண்டி விடுகிற ஒரு காலம். இந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்கிறவர்கள் அநேகரும் அந்தி கிறிஸ்துவுக்கு உடந்தையாக
அவருடைய முத்திரை தரிப்பதற்கு உடந்தையாக, அவனை ஆராதிப்பதற்கு உடந்தையாக, பிசாசுகளை சேவிப்பதற்கு உடந்தையாக அவர் ரகசிய ஒற்றர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த காலகட்டத்தில் அநேக ரகசியமாக அப்படி சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. விசுவாச துரோகத்தினுடைய முதலாவது காரியம், ஜீவனுள்ள தேவனை விட்டு, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை விட்டு, சத்திய உபதேசத்தை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசமுள்ள ஹிருதயம். இந்த கடைசி நாட்களில் இவைகளை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாச துரோகத்துக்குரிய இரண்டாவது அடையாளம் பின்மாறி போகிறவர்கள், அல்லாவிடில் மறுதலித்து போகிறவர்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களில், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வரத்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் பவுல் எபிரேயருக்கு நிருபம் எழுதும் போது விசுவாச துரோகத்திற்கு ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் அவர் எடுத்து சொல்லுகிறார். இந்த எபிரேயர் நிருபம் எழுத வேண்டிய நோக்கம் தானே பழையற்பாட்டு பிரமாணங்களை அனுசரித்து வாழ்ந்ததான அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் அவர்கள் கடந்து வந்தபோது கிறிஸ்துவுக்குள் விசுவாச வாழ்க்கையில் ஆணித்தரமாக நிலைநின்றார்கள். ஆனால் சில வருடங்கள் கழிந்த பிறகு யூதர்களிடையில் வந்த அநேக போதகத்தின் மூலமாக அவர்கள் மறுபடியும் பழைய ஆசாரங்களுக்கும் பழைய பிரமாணங்களுக்கும் பழையற்பாட்டில் உள்ள பிரமாணங்களுக்கும் அவர்கள் திரும்பி போக எத்தனித்து இருக்கும் போது அவர்களை தடுத்து கொண்டு, நீங்கள் பின்மாற்றத்தை கடந்து போகக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் பற்றும் விசுவாசத்திலிருந்து நீங்கள் மறுதலித்து பின்மாறி போய் விசுவாச துரோகம் செய்யக்கூடாது என்று அவர்களை முன்னறிவிப்பு கொடுத்து எழுதின நிருபம் தான் இந்த எபிரேய நிருபம். இந்த எபிரேய விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று பவுல் அந்த இடத்தில் 5 காரியங்கள் சொல்லுகிறார். 1, அவர்கள் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள். 2, பரம ஈவை ருசி பார்த்தவர்கள். 3, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர்கள். 4, தேவனுடைய நல்ல வசனங்களை நல்ல வார்த்தைகளை ருசித்தறிந்தவர்கள். 5, இனி வரும் உலகத்தின் பலன்களையும் அதனுடைய வல்லமையையும் ருசி பார்த்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் நிலை நின்றவர்கள். பழைய பாரம்பரியத்துக்கு நேராக, பழையற்பாட்டு ஆசாரங்களுக்கு நேராக, பழையற்பாட்டு ஆசாரிய ஊழலுக்கு நேராக, பழையற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்கு நேராக அவர்கள் திரும்பி போறதினால் பவுல் சொல்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மறுபடியும் நீங்கள் சிலுவையில் அறைகிறீர்கள் என்று அவர் முன்னறிவிப்பு கொடுக்கிறார். மறுதலித்து போகிறது, பின்மாறி போகிறது விசுவாச துரோகம் என்று பவுல் அதை எடுத்து சொல்லுகிறார். இந்த காலகட்டத்திலும் அநேக தேவ பிள்ளைகள், சபையில் உள்ள அநேக விசுவாசிகள், ஈவன் அநேக ஊழியர்களை கூட ஆரம்ப நாட்கள் பெற்ற ஆவிக்குரிய கிருபைகளையும் வரங்களையும் தேவாசீர்வாதங்களை எல்லாம் இழந்து மறுபடி பின்மாறி கடந்து போகிறார்கள். விசுவாசிகள் பின்மாறி நேராய் கடந்து போகிறார்கள். அநேக ஊழியர்கள் பின்மாறி நேராய் கடந்து போகிறார்கள். பழைய ஆசாரங்கள் நேராய் கடந்து போகிறார்கள். பழைய பாரம்பரிய நேராய் கடந்து போகிறார்கள். இந்த சம்பவங்கள் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாக நடக்கும் விசுவாச துரோகம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச துரோகத்துக்கும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போவதற்கும் உள்ள ஒரு உதாரணமாய் வேதத்தில் ஒரு நபரை குறித்து காண முடியும். அது பேதுரு அப்போஸ்தலன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 69 முதல்
74 வரைக்கும் உள்ள வசனங்களில் அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றார். அதற்கு அவன், நீ சொல்கிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்துக்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவன் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனுஷன் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. இந்த விஷயம் எல்லாரும் படித்திருக்கிற எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக பிடிக்கப்பட்டு பிலாத்துவின் அரண்மனையிலே கொண்டு சென்று அவர் விசாரிக்க கொண்டு போக வந்த ராத்திரி அநேகர் தீ காயும்படியாக இருக்கிறதான வேளையில் பேதுரு ஒரு ஸ்திரீ கண்டு, நீ இயேசுவோடு கூட இருந்தா என்று சொன்னான். அந்த நேரத்தில் அவன் இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதலிக்கிறான். அவன் மறுதலித்தது மட்டுமல்ல, மறுபடியும் மறுதலித்து அவன் ஆணையிட்டான். மூன்றாவது முறையும் அவன் மறுதலித்தது மட்டுமல்ல, ஆணையிட்டது மட்டுமல்ல, அவன் சபிக்கவும் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச துரோகம். இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன், முதன்மையான அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்தவன், அற்புத அடையாளங்களை செய்தவன், இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தில் நடந்தது போல சமுத்திரத்திலே நடந்தவன், பரலோகத்திற்குரிய திறவுகோல்களை பெற்றுக்கொண்டவன், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று அறிந்து கொண்டவன். இப்படி அநேக பிரத்யேக தன்மைகள் இந்த பேதுருவிடத்தில் காணப்பட்டிருந்த போதும் கூட, கடைசியாக இயேசு பிடிக்கப்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவை அவன் மறுதலிக்கிறான். ஒன்று, இயேசுவை அறியேன் என்று மறுதலிக்கிறான். 2, இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது என்று அவன் சத்தியம் பண்ணுகிறான். 3, இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது என்று சொல்லி சத்தியம் பண்ணி சபிக்கிறான். விசுவாச துரோகம். இந்த காலகட்டத்தில் இதுபோல சம்பவங்கள் சபைகளுக்குள் காணப்படவில்லையோ? நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள் உலகத்திலே இருந்தும் அரசாங்கத்திலே இருந்தும் சத்துருக்களிடத்திலிருந்து எழும்பி வரும்போது இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுதலித்து போகிறவர்கள் எத்தனை எத்தனை விசுவாசிகள், எத்தனை எத்தனை ஊழியர்கள், எத்தனை எத்தனை தேவனை அறிந்த தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் இயேசுவை மறுதலித்து கடந்து போகிறார்கள். இது இந்த காலகட்டத்தில் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் நடக்கிற, சபைக்குள்ளே நடக்கிற ஒரு அடையாளம் கூட. ஆனால் ஒரு காரியம், மூன்றாவது முறை பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்த போது இயேசு திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இயேசு முன்னாலே சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவன் நினைவு கூர்ந்து அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுது அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆனால் கர்த்தர் அவனை மறுபடியும் மன்னித்து தம்முடைய ஊழியத்திலே பிற்காலத்தில் கர்த்தர் அவனை உபயோகப்படுத்தினார் என்று நமக்கு காண முடியும். என்னை கேட்கிறவர்களில் விசுவாசிகளிலாயிருந்தாலும் ஊழியர்களாயிருந்தாலும் யாராவது ஜீவனுள்ள தேவனை விட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை விட்டு இயேசுவை மறுதலித்து, வசனத்தை மறுதலித்து, தேவ கிருபையை மறுதலித்து பின்மாறி போயிருந்தால் உனக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் மறுபடியும் தருகிறார். மனம் திரும்பி கடந்து வந்தால் இயேசு மறுபடியும் மன்னித்து தமது கிருபையை தந்து மறுபடியும் உன்னை உபயோகப்படுத்த நிலைநிறுத்த அவர் போதுமானவர். பின்மாறி போனவர்கள், விசுவாசத்தை விட்டுவிட்டவர்கள், தேவ கிருபையை விட்டுவிட்டு இயேசுவை விட்டு மறுதலித்து போனவர்கள் திரும்பி வராவிட்டார் உங்களுக்கு ஒரு முன் அறிவிப்பு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவின் கூட ஊழியத்தை செய்த ஒரு மனுஷனாகும் யூதாஸ் காரியோத்.
யூதாஸ் காரியத்தும் இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு இயேசுவை காட்டிக் கொடுத்தான். ஆனால் குற்றமில்லா இரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன் என்று சொல்லி, மறுதலித்து போனேன் என்று சொல்லி அவன் கடந்து வந்து காசை எறிந்து விட்டு அவனுடைய முடிவு 2 காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவன் நான்கு கொண்டு செத்தான், தற்கொலை பண்ணினான். அது மத்தேயு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது காரியம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தலைகீழாய் விழுந்து வயறு வெடித்து குடல்கள் சரிந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்மாற்றக்காரனுடைய நிலைமை, இயேசுவை மறுதலித்து விட்டு இயேசுவை விட்டு மாறி போகிற மனுஷனுடைய நிலைமை அந்தோ எவ்வளவு பரிதாபம். அவனுக்கு ஆத்ம மீட்பின் உண்டோ? அதுவும் இல்லை. என் வார்த்தையை கேட்கிற யாராவது விசுவாசிகளாயிருந்தாலும் அல்லாவிடல் ஊழியர்களாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஊழியத்தை விட்டு தேவ கிருபையை விட்டு பின்மாறி போயிருந்தால் மறுபடியும் திரும்பி வரும்படி வளர பாரத்தோடு உங்களை அழைத்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை மன்னித்து மறுபடியும் ஊழியத்திலே விசுவாசத்தில் அவர் நிலைநிறுத்துவார். மறுபடியும் பின்மாறி போய் கொண்டிருந்தால் யூதாஸ் காரியத்துடைய நிலைமையை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவனுடைய பூமியில் உள்ள அழிவும் பயங்கரமாயிருந்தது, அவன் ஆத்துமாவின் அழிவும் பயங்கரமாயிருக்கும். நித்திய ராஜ்யத்தில் அவனுக்கு பங்கடைய முடியாது. விசுவாச துரோகத்தின் 3வது அடையாளம் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்கள். 1 தீமோத்தேயு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்களுடைய 3 அடையாளம் அந்த ஒரு 2வது சொல்லப்படுகிறது. 1, பொய்யருடைய மாயத்திலே அகப்படுவார்கள். 2, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு போவார்கள். 3, பிசாசுகளின் உபதேசத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து போவார். இந்த பிசாசின் உபதேசம், வஞ்சிக்கிற ஆவிகளின் உபதேசம் என்று சொல்வதற்கு அதில் 1-2 காரியத்தை பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறார். 1, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 2, விவாகத்தை தடுப்பார்கள். 3, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்க வேண்டிய ஆகார பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது என்று தடுப்பார்கள். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள். கிறிஸ்தவ கோலத்தில், முக்கியமாக ஆவிக்கிற கோலத்திலும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் ஆவிகளின் துர் உபதேசங்களுக்கும் செவிசாய்த்து போய் விசுவாசத்தை விட்டு வழிவிலைக்கு போகிற அநேக கிறிஸ்தவர்களை, ஈவன் விசுவாசிகளை கூட நமக்கு இந்த காலகட்டத்திலே காண முடியும். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற திருவசனத்திற்கு, பத்திய உபதேசத்திற்கு, அடித்தான உபதேசத்திற்கு விபரீதமாக போதிக்கப்படுகிற எந்த உபதேசமும் பிசாசின் உபதேசம். இதற்கு தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் செவிசாய்க்க கூடாது என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்படி செவிசாய்த்து போனால் அவள் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை விட்டு அவள் வழிவிலகி போவார்கள். அப்படி இன்றைக்கு சமைத்துக் கொண்டே இருக்கிறது. சபைகளுக்குள்ளாக வேதவசனத்துக்கு உட்படாத சில ஊழியங்களை இன்றைக்கு சபைகளில் கண்கூடாய் காண முடியும். 1-2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1வது காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் கிருபை வரங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஊழியத்தை செய்கிறதான, அந்த ஊழியங்களை நடத்துகிறதான ஊழியர்களை கட்டிப்பிடித்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வரும். அல்லாவிடில் கிருபை வரங்கள் அவர்கள் மேல் வரும். இது இந்தியாவில் பல இடங்களிலும் சபைகளுக்குள்ளே நடக்கிறதாக நான் அறிந்திருக்கிறேன். இதுக்கு பேரு ஊழியர்களை கட்டிப்பிடித்து அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுதல், ஊழியர்களை கட்டிப்பிடித்து ஜெபம் பண்ணி கிருபாவரங்களை பெற்றுக் கொள்ளுதல். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு பல இடங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இது வேதத்தில் இல்லாத ஒரு உபதேசம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை படிக்கும் போது 120 பேர் அப்போஸ்தலர்கள் உள்பட எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவிக்காக அவர்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில், ஜெபிக்கிற வேளையில் ஆவியானவர் அவர்கள் மேல வந்து இறங்கினார். அந்த இடத்தில் 120 பேர்களில் ஒருவரும் அப்போஸ்தலரை கட்டிப்பிடிக்கவில்லை. காத்திருந்து ஜெபித்தவர்கள் மேல் பரிசுத்தாவி வந்து இறங்கினார். இனி இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களில் பேதுரு கொர்நேலியுவின் வீட்டில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் வந்திறங்கினார். பேதுரு ஆரை கட்டிப்பிடிக்கவும் இல்லை, விசுவாசிகளும் பேதுரை கட்டிப்பிடிக்கவும் இல்லை. வசனத்தை கேட்டவர்கள் மேல் பரிசுத்தாவின் வந்திறங்கினார். இவன் கைவிட வைக்கவில்லை. இனி மூன்றாவது அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் போது எபேசில் உள்ள விசுவாசிகளுக்காக பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்த போது பரிசுத்தாவினவர் வந்து இறங்கினார். ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஊழியர்களை கட்டிப்பிடித்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவும் கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிறது. அது எந்த அடிஸ்தானத்தில் என்று எனக்கு விளங்கவில்லை. வேதத்தில் ஆதாரம் இல்லாத அனுபவங்கள். அப்படி கட்டி பிடிக்கிறவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்களா, கிருபை வரங்களை பெற்றுக் கொண்டார்களா என்று சொன்னால் மோஸ்ட் ஆஃபன் இல்லை. கட்டிப்பிடித்தது மிச்சம். இது வேதத்திற்கு முரண்பாடான ஊழியங்கள். இனி இரண்டாவது ஒரு பிரிவினர் செய்கிற ஊழியம் இதை விட விசேஷமானது என்று சொன்னால், பரிசுத்தாவியானவருடைய ஸ்பெஷல் அபிஷேகத்தை, ஒரு பிரத்யேக அபிஷேகத்தை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊழியத்தை நடத்துகிறதான ஊழியருடைய பேங்க் அக்கவுண்டில் மனப்பூர்வமான பணத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் உங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல தொகையை அந்த காசோலையில் எழுதி ஊழியருடைய கரத்தில் அங்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வீடியோ நான் பார்த்தேன். அது வேறொரு நிலையிலே சொல்லுகிறது. அதை எங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. ஸ்பெஷல் அனாயிண்டிங், பிரத்யேக ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரருக்கு பணம் கொடுத்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுதல், கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளுதல். ஏது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சீசர்கள் சொன்னாரே, அவர் பணத்தை பெற்றுக்கொண்டாரா? அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும் போது அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கும் கிருபை வரங்களுக்காக வேண்டியும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் பணத்தை பெற்றுக்கொண்டார்களோ? ஒருவன் தேவனுடைய கிருபை வரத்தை பணத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று விரும்பின போது பேதுரு அவரை கடிந்து கொண்டு, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது என்று சொல்லி அவரை கடிந்து விட்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை கொடுத்தா இருக்க வேண்டும் பவுல் அப்படி சொல்லுகிறார். மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். இதோடு சேர்த்து வேறொரு கூட்டத்தார் செய்கிற ஊழியம் கோடீஸ்வரராக மாறும்படியாக பிரத்யேக ஜெபமும் பிரத்யேக ஊழியமும், அப்படி கோடீஸ்வரர்களாக மாறும்படியாகவும் அந்த ஊழியத்தை நடத்துகிறதான ஊழியர்களுக்கு பணத்தை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் ஜெபம் பண்ணி கோடீஸ்வரர்களாக மாற்றும்படி ஜெபிக்கிற ஊழியம். இதோ வந்துவிட்டது, இதோ வந்துவிட்டது, நீங்க கோடீஸ்வரர்களாக மாறப்போகிறீர்கள், கர்த்தர் இதோ இதோ கிரியை செய்கிறார் என்று சொல்லி ஜெபித்து ஊழியத்தை நிறைவேற்றுகிற இது வேறொரு ஊழியம். அருமையானவர்களே, கோடீஸ்வரனாக மாறுவதற்கா அப்படிப்பட்ட ஊழியமா இந்த ஊழியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிரத்யேக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக பணத்தை கொடுக்கும்படியான ஊழியத்தை செய்யவா கர்த்தர் அழைத்தார்? அப்படிப்பட்ட ஊழியமா கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதத்தில் எந்த இடத்திலே பார்த்தாலும்
அப்படிப்பட்ட ஊழியம் நடந்ததாக ஆதாரமே இல்லை. அது பிசாசின் உபதேசம், அது வஞ்சிக்கிற உபதேசம். வியாதிகள் குணமாகவும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் இயேசு பணத்தை பெற்றுக் கொண்டாரோ? அப்போஸ்தலர்கள் யாராவது அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார்களோ? இல்லையே. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் கடைசி பகுதியில் அப்போஸ்தலர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளை அதிகாரப்படுத்தினார். அப்போஸ்தலரிடமிருந்து இயேசு பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் கோடீஸ்வரர்களாக மாற வேண்டும் என்று இயேசு ஊழியம் செய்தாரோ? சபையில் உள்ள விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் கோடீஸ்வரர்களாக மாற வேண்டும் என்று விரும்பி அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்களோ? அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு அப்போஸ்தலர்கள் யாராவது பணத்தை பெற்றுக் கொண்டார்களோ? வேதத்தில் எந்த ஆதாரமும் அதற்கு கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஊழியம் பிசாசின் உபதேசம், வஞ்சிக்கிற ஆவிகளின் உபதேசம் என்று வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான விசுவாசிகளே, அருமையான ஊழியர்களே, இந்த கடைசி காலத்தில் வேதவசனத்துக்கு முரண்பாடான துருபதேசத்தால் உள்ள, வஞ்சிக்கிற ஆவியினால் உள்ள, பிசாசுகளின் உபதேசத்தினால் உள்ள ஊழியங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பவுல் ஆவியினால் எழுதப்பட்ட அந்த வேத வசனத்தின் படியே இன்றைக்கும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டு முதல் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கர்த்தர் தம்முடைய ஊழியர்களுக்கு கொடுத்ததான ஊழியம் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுவதற்கு. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர்கள் கட்டளை கொடுக்கும் போது, நீங்கள் உலகமெங்கும் கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றுதான் இயேசு கட்டளையிட்டார். அல்லது கோடீஸ்வரன்மார் ஆகும்படியான ஊழியத்துக்காக அப்போஸ்தலர்களை கட்டளை கொடுக்கவில்லை. அப்போஸ்தலர்களும் தங்கள் ஊழியத்தின் பகுதியில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். கோடீஸ்வரர்களாகும்படியாக அவர்கள் பிரசங்கம் பண்ணவில்லை. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஊழியம் என்று சொல்வது ஜனம் ரட்சிக்கப்படும்படியான இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, மரித்தோரிலிருந்து எழுந்திருந்த இயேசு கிறிஸ்துவே என் சுவிசேஷம் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான போதகர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் பிரசங்கிக்க வேண்டியது கோடீஸ்வரர்கள் ஆகும்படியான உபதேச ஜெபமும் அல்ல. ஜனம் மனம் திரும்பும்படியான ஜெபம், ஜனம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான ஜெபம், ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டியுள்ள ஜெபம் இன்றைக்கு ஏறெடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. கோடீஸ்வரர்களாகவும் உலக ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் வேண்டி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. இயேசு அது கட்டளையிடவில்லை, அப்போஸ்தலர் கட்டளையிடவில்லை. இது வஞ்சிக்கிற ஆவியின் உபதேசம். இந்த ஊழியத்துக்காகவா தேவன் நம்மை அழைத்தார்? இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற அருமை ஊழியர்களே, இந்த உலகத்தின் ஆதாயத்திற்காக வேண்டிய கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். ஆத்துமா அறுவடைக்கென்றல்லவா? அவருடைய ஆத்துமாவின் மீட்புக்காக வேண்டிய அல்லவா? இயேசு மரித்ததும் அதற்காக வேண்டிய அல்லவா? உயிர்த்தெழுந்ததும் அதற்காக வேண்டிய அல்லவா? நமக்காக பரலோகத்தில் பரிந்து பேசுகிறதும் அதற்காக வேண்டிய அல்லவா? ஆனால் ஊழியர்களே, இந்த காலகட்டத்தில் நமக்கு மனம் திரும்பும் சுவிசேஷம், நித்திய ஜீவனுக்கான சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து என்ற சுவிசேஷம், நித்திய ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஜனம் பரலோகத்துக்கு ஆயத்தமாகும்படியான சுவிசேஷம் இந்த நாட்களில் பிரசங்கித்து அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் தாமே இந்த நாட்கள் நம்ம எல்லாவரையும் பயன்படுத்துவாராக. அருமை விசுவாசிகள், மேலே குறிப்பிட்ட சொன்னதான ஸ்பெஷல் அனாயிண்டிங் வேண்டி பணம் கொடுத்தல், கோடீஸ்வரன்மார் ஆகும்படியான ஜெபம், ஊழியம், இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு செவிசாய்க்காமல் அது பிசாசின் உபதேசம் என்று பகுத்தறிந்து கொண்டு சத்திய உபதேசத்திற்கு, சத்திய வசனத்திற்கு,
சத்திய வசனத்தையும் உபதேசத்தையும் போதிக்கிற போதர்களுக்கும் செவி கொடுத்து ஆத்தும ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள் இந்த காரணம் இருந்து கொண்டிருக்கிறோம். வஞ்சிக்கிற ஆவிகளின் வேறொரு ஊழியம் லிக்விட் ஃபயர் என்று சொன்னால் தேவனுடைய ஆவி பனித்துளிகள் போல தேவ பிள்ளைகள் மேல் வந்து இறங்குறதான ஒரு ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்கள் ஜெபம் பண்ணின தண்ணீரையோ அல்லாவிடில் ஜெபம் பண்ணினதான எண்ணெயையோ அவர்கள் பாதுகாத்து வைத்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற வேலை எடுத்து தெளிக்கிறார்களோ என்பதை குறித்து எனக்கு நன்றாக தெரியவில்லை. ஆனால் வேதாகமம் படிக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் பனித்துளி போல சபையில் விசுவாசிகள் மேல் இறங்கினதாக ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் ஒன்று, தேவ வசனம் பனியை போல இறங்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவின் இறங்கின போது பெரிய கொடிய காற்றடிக்கிற முழக்கம் போல இறங்கினதாய் காண முடியும். அதே இடத்தில் பரிசுத்தாவின் இறங்கின போது பிளந்திருக்கும் அக்கினி நாவுகள் வெளிப்பட்டு காத்திருந்தவர்கள் மேல் வந்து இறங்கி அவள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் பனித்துளி போல இதோ வந்து இறங்குகிறார், இதோ வந்து இறங்குகிறார். கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். இது என்ன ஊழியமோ? கெட்டிப்பிடி அபிஷேகம், கெட்டிப்பிடி கிருபாவரங்கள், லிக்விட் ஃபயர், ஸ்பெஷல் அனாயிண்டிங் வேண்டி பிரத்யேக அபிஷேகத்திற்கு வேண்டி படம் கொடுத்தல், கோடீஸ்வரன்மார் ஆகும்படியாக உள்ள ஜபம், ஊழியம், இதெல்லாம் வேதத்துக்கு முரண்பாடானது. கடைசி காலத்தில் வாழ்கிற விசுவாசிகள், தேவ ஊழியர்கள் இந்த இப்படிப்பட்ட ஊழியங்களில் மிக கவனமாயிருந்து விசுவாசத்தை தொலைத்து விடாதபடிக்கு அடிப்படையான வேதவசனத்தில் உங்களை ஆதாரமாக்கி கொண்டு உறுதிப்படுத்திக் கொண்டு விசுவாசத்தை காத்து வாழ வேண்டிய கட்டாயத்துக்குள் இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாச துரோகத்தின் 4வது அடையாளம் பண ஆசை. 1 தீமோத்தேயு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கடைசி காலத்தில் பண ஆசையினால் அநேகர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி உருவ குத்தி கொண்டிருப்பார்கள் என்று பவுல் எச்சரித்து சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் படிக்கும் போது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் இல்லாவிட்டால் இந்த காலகட்டத்தில் வாழவும் ஊழியங்களை நிறைவேற்றவும் மிக நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகும் என்பது உண்மை. உலகத்தில் நாம் வாழும் காலம் வரை பணம் தேவைதான். ஆனால் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பல வழிகளையும் பல தந்திரங்களையும் உபயோகித்து பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றுள்ள ஒரே குறிக்கோளோடு கூட எந்த வழியிலாவது எப்பாடுபட்டாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு செயல்படுகிற அநேக விசுவாசிகள், அநேக ஊழியர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உலக வாழ்க்கையின் நிலைநிற்புக்காக, தங்களுடையதான நிலைநிற்புக்காக எந்த வழிகளையும் தெரிந்து கொள்வது ஆபத்தான காரியங்கள். பணத்தை சம்பாதிக்கும்படியான பல வழிகளை தேடிக்கொண்ட அநேக ஊழியர்கள் தற்கொலை பண்ணி இருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் தற்கொலை பண்ணி இருக்கிறார்கள். அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் விசுவாசத்தை இழந்திருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்தை இழந்திருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் தேவனுடைய கிருபை வரங்களை இழந்திருக்கிறார்கள். உலக ஆடம்பரத்திலும் உலக சிற்றின்பங்களிலும் இந்த பணத்தை கொண்டு அவர்கள் அடிமைப்பட்டு தேவனுடைய ஊழியத்தையும் கிருபையும் விசுவாசத்தை எல்லாம் இழந்து போன எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள். உதாரணமாக வேதாகமத்தில் ஒரு மனிதரை குறித்து காண முடியும். குமாரனாகிய ஏசா சேஷ்டபுத்திர அவகாசத்தை
ஒரு நேரத்திற்கான உணவுக்காக வேண்டி விற்று போட்டான் என்று எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஏசா தேவன் அவனுக்கு கொடுத்த சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை ஒருவேளை ஆகாரத்திற்காக அவன் விற்று போட்டான். சுருங்கின கால வாழ்க்கை இன்பங்களுக்காக, ஆடம்பரங்களுக்காக, சிற்றின்பங்களுக்காக, தங்களுடைய காரியங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவே தேவனுடைய மகா கனமான ஊழியத்தை இழந்தவர்கள், விசுவாசத்தை இழந்து போனவர்கள், தேவனுடைய கிருபை இழந்து போனவர்கள் எத்தனையோ. இதெல்லாம் கடைசி காலத்தில் இயேசுவின் வருகைக்கு முன்பாக சம்பவிக்கும் என்று இயேசு சொன்னபடியே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. யூடியூபில் வந்த ஒரு விஷயத்தை கூட உங்களிடத்தில் மேற்கோள் காட்டி எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிற காலம். இந்த எலெக்ஷனில் அவரவருக்கு விருப்பப்பட்ட பார்ட்டிகளுக்கு ஒரு ஓட்டு உரிமை உண்டு. அந்த ஓட்டு உரிமை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. எல்லா ராஜ்யங்களிலும் ஓட்டுரிமை என்று சொல்வது ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட உரிமை. அதை அவர்கள் எந்த பார்ட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த பார்ட்டிகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் சில ஊழியர்கள், சில விசுவாசிகள் அது இந்த பார்ட்டிகளுக்குத்தான் ஓட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அரசியல்வாதிகள் கூட்டுகிற கூட்டத்திலேயும் கலந்து கொண்டு அவர்கள் கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு புட்டும் அடித்து அவர்கள் கொடுக்கிற 1000, 2000, 3000, 5000 ரூபாயோ கைப்பற்றி கொண்டு தேவன் இல்லாதவர்களுக்கு ஓட்டு செய்வதற்கு மற்றுள்ள விசுவாசிகளையும் மற்றுள்ள சபையில் உள்ளவர்களையும் தூண்டிவிட்டு நிர்பந்தித்து பயங்கர ஊழியம், தேவனுடைய ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்களே இந்த பிசாசின் ஊழியம் செய்யவா தேவன் உன்னை அழைத்தார்? அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் கையிலே இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இன்ன பார்ட்டிக்கு ஓட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவளை நிர்பந்திக்கும் ஊழியத்திற்காகவா தேவன் உன்னை அழைத்தது? தேவனுடைய நியாய தீர்ப்பு மகா பயங்கரம் என்பது என்ற அறிவு உங்களுக்கு இல்லாமல் போனது ஏன்? மிக வேதனையான காரியம். ஒருவேளை போஜனத்திற்காக ஏசா தன் ஜேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல காணப்படுகிற ஊழியர்கள், விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற, இயேசு கிறிஸ்துவை ஒற்றி கொடுக்கிற யூதாசை போல செயல்படுகிற ஊழியர்கள், விசுவாசிகள், இதா தேவனுடைய ஊழியம். இதற்காக தேவன் அழைத்தார். இது ஊழியம் இல்லை, அட்டு ஊழியம். இப்படிப்பட்டவர்களுக்கு வேதத்திலே ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 27 வரைக்கும் உள்ள வேத வசனங்களை படிக்கும் போது எலிசா தீர்க்கதரிசியின் காலகட்டத்தில் நாகமான் என்று சொல்லுகிற ஒரு படைவீரன் அவனுடைய குஷ்டத்தை சுகமாக்கும்படியாக எலிசாவிடத்தில் கடந்து வருகிறார். எலிசா அவரிடத்தில் சொல்லுகிறார், நீ போய் யோர்தான் 7 தரம் மூழ்கு என்று சொன்னார். நாகமான் அப்படி சென்று மூழ்கி அவன் பூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்ட போது தனி கிடைத்த விடுதலை நாள் சந்தோஷத்தோடு கூட கொஞ்சம் காணிக்கைகளை எலிசாவு கொடுக்க விரும்பி எலிசாவிடத்தில் கொடுக்கிறார். எலிசா சொல்லுகிறார், உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாகமான் அனுப்பிவிடுகிறார். அந்த வேளையில் எலிசாவோடு கூட ஊழியம் செய்கிற, உதவி ஊழியம் செய்கிற கேயாசி, என்னுடைய எஜமானன் கொடுத்த காணிக்கை ஒன்றும் வாங்காமல் இவ்வளவு அசால்ட்டா விட்டு விட்டாரு
என்று சொல்லிக்கொண்டு மெதுவாக எலிசாவின் சமூகத்தை விட்டு விலகி நாகமான் போன பிறகு அவருக்கு பின்னாலே சென்று பொய்யும் சொல்லி பொன் வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டு கூடாரத்துக்குள்ள கொண்டு ஒளித்து வைத்துக் கொண்டு ஒன்றும் அறியாத பதுமை போல பாசாங்கு செய்து எலிசாவிடத்தில் வந்து பயபக்தியுள்ள ஊழியக்காரனாய், கவனிக்க வேண்டிய விஷயம், பக்தியுள்ள ஒரு ஊழியக்காரன் எலிசாவிடத்தில் வந்து இருக்கிறான். எலிசா கேட்கிறாரு, கேசியே எங்க போனா? நாவிடம் போகவில்லை, பொய்யும் சொல்லி கபட பக்தி உள்ள ஊழியன். எலிசா தீர்க்கதரிசி ஆவியினால் சொல்லுகிறார், பணத்தை சம்பாதிக்கவும் இப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டிய காலம் இதுவோ? அதனால் நாகமான் குஷ்டம் உன்னையும் உன் பின் தலைமுறைகளையும் பற்றிக்கொள்ளும், பிடித்துக் கொள்ளும் என்று அவர் சொன்னார். குஷ்டரோகம் மாறினார். இது இந்த 21ஆம் நூற்றாண்டின் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு ஒரு எச்சரிப்பு. அதற்காக மாய்மாலம் காட்டி ஊழியர்கள் வேஷம் தரித்து, விசுவாசிகள் வேஷம் தரித்து, இயேசுவை மறுதலித்து ஒற்றி கொடுக்கிற, காட்டி கொடுக்கிற யூதாசை போல மாறிக்கொண்டிருக்கிற ஊழியர்களாயிருந்தாலும் விசுவாசிகளாயிருந்தாலும் ஒரு தருணம் கூட கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடைபடாமலும் மனம் திரும்பி மறுபடியும் உலக அரசியல்வாதிகளுக்காக அல்ல, உலகத்திற்காக அல்ல, அது அதற்காக நியமிக்கப்பட செய்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறது விசுவாசம் நிலைத்திருக்க. கர்த்தர் உங்களை அழைத்தது கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய. பணத்துக்காகவும் உலகத்துக்காகவும் அரசியல்வாதிகளுக்காக ஊழியம் செய்வதற்கு அல்ல கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் மறுபடியும் கடந்து வந்தால் கர்த்தர் உங்களை மறுபடியும் மன்னித்து கிருபை கூர்ந்து மறுபடியும் உபயோகப்படுத்த, விசுவாசத்தை நிலைநிறுத்த அவர் வல்லமுள்ள கர்த்தர். என்னை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, விசுவாச துரோகத்தின் 4 அடையாளங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 1, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத துஷ்ட இருதயம். 2, இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பின்மாறி போகுதல். 3, கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை விட்டு பிசாசின் உபதேசங்களுக்கும் வஞ்சிகர ஆவிகளுக்கும் அடிமைப்பட்டு விசுவாசத்தை இழந்து போகுதல். 4, பண ஆசை அநேக விசுவாசத்தை வடிவிலக பண்ணி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. பவுல் சொல்லுகிறார், விசுவாச துரோகம் முதலாவது நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனிதன் வெளிப்பட்டல்லாமல் இயேசு கிறிஸ்து வருகை நாள் வராது என்று திட்டமாகவும் அணித்தரமாகவும் சொல்லுகிறார். இயேசு வருகைக்கு முன்பாக இந்த காலகட்டத்திலும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் என்னை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஊழியர்களே, தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஊழியர்களாகிய நமக்கு சத்திய உபதேசத்தை, வேதாகமத்தின் அடிப்படையான உபதேசங்களை ஜனங்களுக்கு போதித்து சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களை கர்த்தரின் நேராக திருப்பிவிட்டு கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இந்த நாட்கள் நமக்கு முழு தீர்மானத்தோடு கூட கர்த்தருக்காக வாழ்வோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அடுத்த வீடியோவில் நாம் காண்கிறது வரைக்கும் கர்த்ததாமே நாம் எல்லாவரையும் அவருடைய கிருபைக்குள் பாதுகாப்பாராக. மாரநாதா. May God bless you.